ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கு. அந்த பொம்மையில கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. சின்ன சின்னதா கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. அதுல 1 டஜன் கண்ணாடி மட்டும் உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு. ஸோ அப்ப அந்த விழுந்த கண்ணாடிக்கும், அதே மாரி அதுல அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கண்ணாடிக்கும் ஆப்ஷன்ல குடுத்திருக்கிற ரேஷியோல 4 ரேஷியோல எந்த ரேஷியோ இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. அது மொத்தம் 4 ரேஷியோ குடுத்துருக்காங்க. அந்த 4 ரேஷியோல அந்த கண்ணாடிகளுக்கு இடையான விகிதமா இருக்க வாய்ப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, பார்த்தோன்னே ஈஸியா நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டாக இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த பொம்மைன்னு வச்சுக்கலாம். இதுல கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. சின்ன சின்னதா கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு டசன் மட்டும் கண்ணாடி கீழே உடைஞ்சு விழுந்துருச்சு. சரிங்களா? ஒரு டஜன் கண்ணாடி மட்டும் கீழே உடைஞ்சு விழுந்துருச்சு. ஸோ ஒரு டஜன் அப்படிங்கிறது என்னது? 12. ஒரு டஜன்னா மீனிங் என்னது? 12 அர்த்தம். அப்ப 12 கண்ணாடிகள் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்ப இந்த உடைஞ்சு கீழே விழுந்த கண்ணாடிக்கும், அதே மாதிரி உடையாம இதுலயே அட்டாச் ஆகிருக்கிற கண்ணாடிக்கும் இந்த கொடுத்திருக்கிற 4 ரேஷியோல எந்த ரேஷியோவா இருக்க வாய்ப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க எத்தனை வேல்யூ? 12 கொடுத்திருக்கிற 4 ரேஷியோவையும் அப்படியே ஆட் பண்ணி 12 வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ எடுத்துங்க ஏ. ஸோ இங்க பாருங்க 2 + 1 3. 3 12 வகுத்தோமா என்ன வருது? 3 12 மீதி 0 வருது. சரிங்களா? அப்ப இது ஓகே. இது இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ரேஷியோ இருங்க. 3 + 1 4. அப்ப 12 வகுத்தல் 4. 12 4 கேன்சல் பண்ணா 3 மீதி 0 வருது. ஸோ இந்த மாதிரி மீதி 0 வந்துச்சுனாவே அது ஓகே இருக்குதுன்னு அர்த்தம். அது வாய்ப்பா இருக்கு, ரேஷியோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க 3 + 2 5. அப்ப 12 வகுத்தல் 5. ஸோ 12 5ஆல கேன்சல் பண்ணா 2 × 5 10 மீதி 2 வருது. ஸோ மீதி வருது. அப்ப இதுதான் அந்த ரேஷியோ இருக்க வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ரேஷியோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை வகுக்கும் போது எக்ஸாக்டா வகுப்பு பண்ணணும். மீதி 0 வரணும். அதே மாதிரி இங்க பாருங்க 7 + 5 2 ஆட் பண்ணா 12 வருது. அப்ப 12 வகுத்தோம்னா மீதி 0 தான் வருது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் சி தான் அந்த ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா?